கேட்டது. பாலகிருஷ்ணன், எப்படி இருக்கு அந்த மீன்? அங்க இருக்கிற பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? மணிமாறன், இப்ப மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வந்து 1,30,000 கனஅடி வரைக்கும் அதிகரிக்கிறதுனால காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இப்ப இந்த நிலையில இப்ப நீர்வரத்து அதிகரிச்சு நீர்மட்டம் உயர்றதுனால இப்ப கரையோர பகுதியில் உள்ள மீனவர்கள்லாம் மீன்பிடி தொழில தீவிரமா ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில இன்றைக்கு பண்ணவாடி பரிசல் துறை பகுதியில ஒரு ராட்சத மீன் வந்து, அதாவது முதல் ரகம் சொல்லக்கூடிய ரோகு வகையை சேர்ந்த மீன் வந்து சுமார் 500 கிலோ எடையுள்ள அந்த மீன் வந்து கரையோர பகுதியில் வந்து உலா வந்திருக்கு. அதை பார்த்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வந்து அதை வந்து படம் பிடிச்சிருக்காங்க. இருந்த போதிலும் அதை பிடிக்கிறதுக்கு யாரும் முற்படலை. ஏன்னா நீர்வரத்து அதிகமாக இருக்கிறதுனால யாரும் ஆற்றுக்குள் இறங்கிறதுக்கு தயக்க காட்டியதுனால யாரும் அந்த மீனை பிடிக்கிறதுக்கு முற்படலை. அதனால அந்த ராட்சத மீன் வந்து பண்ணவாடி பரிசல் துறை பகுதியில் கரையோரத்தில் வந்து உலா வந்து மகிழ்ச்சியில் நீந்தி சென்றதை வந்து நம்மால் காண முடிகிறது. இப்ப தொடர்ந்து இப்ப மேட்டூர் நீர்வரத்து அதிகரிக்கிறதுனால இப்ப மீன் வளமும் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால இப்ப அந்த மேட்டூர் அணையில் நீர்த்தேக்க பகுதிகளான கோட்டையூர், பண்ணவாடி, நாகமலை உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர்கள் முகாமிட்டு வராங்க. மணிமாறன், விரிவான தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.